கட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. கிளம்பிட்டியாப்பா? ஆமாம்மா, நான் ரெடி ஆயிட்டேன். இவன் எங்க இன்னும் கிளம்பலையா? இப்ப வந்துருவாப்பா. அவ கிளம்பிட்டா, சாமி கும்பிட்டு இருக்கா. சாமி கும்பிட்டு வந்துருவா, கொஞ்ச நேரம் இருப்பா. சரிங்கம்மா. அர்ஜுன், அர்ஜுன் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இதுக்கு ஒத்துப்பானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? நீ இதுக்கு ஒத்துக்கிட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நானும் யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி எதிர்பாராம இந்த கல்யாணம் நடந்துருச்சு. அவளுக்கு நம்ம வீடு, நம்ம எல்லாருமே புதுசு. நம்ம கூட அவளால் உடனே மிங்கிள் ஆக முடியாது இல்லையா? அதான் அவளுக்கும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும்ல. சரி, அவள் போய் அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா மைண்ட் ஃப்ரீயா இருந்துட்டு வரட்டுமே. அதுக்கு தான் நான் சரின்னு சொன்னேன். அதாம்மா, அவள் மட்டும் போகட்டும்னு சொன்னா நீங்க அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. யோசிச்சேன், சரி நான் போய் 2 நாள் இருக்கிறதுனால நான் எதுவும் ஆயிட மாட்டேன்னு தோணுச்சு. அதான் போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. எனக்கு தெரியும் அர்ஜுன், என் பையனோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பையன் யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டான். அப்படி இருக்கும்போது கட்டின பொண்டாட்டி மனசை கஷ்டப்படுத்திடுவானா? தெரியும், நீ எப்படி எதுக்கு சம்மதிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் அர்ஜுன். அத்தை, முயல் கொட்டி உன் பேர் என்ன முயல் கொட்டி வெள்ளை வெள்ளையாய் வித்தியாசமாய் விதி கடக்கும் துண்டு மிகமாய். மருமகளே, அம்மாடியோ மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. இந்த புடவையில நீ இன்னும் அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சரி சரி, நேரம் ஆகுது, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க கிளம்புங்க, போயிட்டு வாங்க. இது இது அந்த சரியில்லை. இவ்வளவு முதல்ல இதை மாற்ற சொல்லணும். இதை மாற்றணும், இல்லைன்னா நமக்கு அந்த நினைப்பு வந்துட்டே இருக்கும். இவ்வளோ இந்த புடவையை இன்னுமா வச்சிருக்கான். முதல்ல இதை மாத்துடி. சரிங்க அத்தை, நான் கிளம்பிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அத்தை. அவரு வந்தாருன்னா கிளம்ப வேண்டியதுதான். மடி மருமகளே, உனக்கு முன்னாடியே என் பையன் எப்பயோ ரெடி ஆயிட்டான். நீதான் கொஞ்சம் லேட்டு. என் பையனை பாரு, ரெடி ஆகி வந்து நின்றுட்டு இருக்கான். ஜூன், கிளம்புப்பா. அவளும் கிளம்பி வந்துட்டா பாரு. கிளம்புங்க, ஒரு நிமிஷம் இரு, அப்பாவையும் கூப்பிடுறேன். அப்பாவையும் பார்த்துட்டு அப்புறமா கிளம்புங்க. சரிங்கம்மா, நீங்க அப்பாவை கூப்பிடுங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, அது என்ன பண்ணிடுறேன். நீங்க கூப்பிடுங்கம்மா. என்னங்க என்னங்க, இங்க வாங்க. பிள்ளைங்க கிளம்பி ரெடியா இருக்காங்க, வாங்க. ஏய் பாரதி, எங்க இருக்க? ஏய், என்ன இது? எதுக்கு இந்த புடவை கட்டியிருக்கான்? ஏன் சார், இந்த புடவைக்கு என்ன? நல்லா தானே சார் இருக்கு. இந்த புடவை கட்டக்கூடாதா என்ன? ஏய், நான் ஏதாவது திட்டிட்டு போறேன். நீ முதல்ல போய் இந்த சாரியை மாத்து. போ, முதல்ல போய் இந்த சாரியை மாத்திட்டு வா. போடி. ஐயோ சார், நான் இப்பதான் கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் இந்த ஃபிளீட் எல்லாம் வச்சு கட்டிட்டு வந்திருக்கேன் சார். மறுபடியும் வேற சாரினா ரொம்ப நேரம் ஆகும் சார். ஏன் சார், இந்த புடவைக்கு என்ன? எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிக்கும் சார். என்னோட ஃபேவரட் கலர். இது வேற எங்க பெரியம்மா எடுத்து கொடுத்ததா, அதனால எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் சார். உங்க கல்யாணத்துக்காக தான் இந்த புடவை எடுத்து கொடுத்தாங்களே, அதான் நான் கூட இந்த புடவையே உங்க கல்யாணத்து. ஓ, நீங்க அதுக்காக தான் கட்ட வேணாம்னு சொல்றீங்களா? புரிஞ்சா சரி. இது இன்னொரு வாட்டி நீ கட்டாத. இதை கட்டினாலே எனக்கு அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. நீ முதல்ல இதை சேஞ்ச் பண்ணு. ஓ சார், அம்மா வீட்டுக்கு போனதும் உடனே மாத்திடுறேனே. ஏன்னா இப்பதான் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேனா, மறுபடியும் இன்னொரு புடவைனா, புடவை கட்டுறதுன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் சார். அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க ஷர்ட்டு பேண்ட்டு கோட்டுன்னு மாட்டிட்டு வந்துடுவீங்களா. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் சார். இதை உடனே கட்டணுமா மாற்றணுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் சார். கொஞ்ச நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். வேணும்னு ஒன்று பண்ணலாம். நீங்கள் என்ன பார்க்காமலே இருங்க, நான் உங்கள் கண்ணில் படாமலே இருக்கேன். நம்ம இப்போ காரில் தானே போகிறோம், நான் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல நான் இந்த புடவை கட்டியிருந்தாக்கா நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்கல்ல. ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நீ இதை சேஞ்ச் பண்ணணும். ஓ, முதல்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, சொன்னா கேளு. ஓ, எனக்கு மறுபடியும் அந்த இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. முதல்ல இதை நீ போய் சேஞ்ச் பண்ணு. போ, அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு போ. சரிங்க சார், நான் போகிறேன். என்ன பண்ண, ஒரு புடவையை கட்டுறது கூட இங்கே ஃப்ரீடம் இல்லை. இதை இப்போ போய் சேஞ்ச் பண்ணணுமா? கஷ்டம்தான். என்ன பண்ண, மாற்றுவோம். இல்லைன்னா இவர் நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பார். இவர் வரேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இப்போ மறுபடியும் மனசை கனசை மாற்றிக்க போகிறாரு. நான் போய் முதல்ல இதை மாற்றிட்டு வரேன். ஏங்க, பிள்ளைங்களும் கிளம்பிட்டாங்க, நீங்கள் இன்னும் உள்ளே இருந்தால் என்னங்க அர்த்தம்? அவங்க வழி அனுப்பி வைக்க வேணவா? முதல்ல கல்யாணம் ஆகி அவங்க மறு வீட்டுக்கு போகிறான்ல, நம்ம வழி அனுப்பி வைக்கணும் இல்லைங்க.
என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்க அண்ணனும் அண்ணியும் வெளியில கிளம்புறாங்கன்னு நம்ம வழி அனுப்பி வைக்க வேணாவா? அதுக்கு தான் கூப்பிட்டேனே. என்னம்மா இவங்க என்ன அப்படியே அவங்க வீட்டோட போய் போறாங்களா? அண்ணன் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல போறாங்களாமா? அப்படி இருந்தாதான் எனக்கு இன்னும் சந்தோஷமே. அப்படியே கூட்டிட்டு போய் அங்கே தலை முடிக்கிட்டு வந்துட சொல்லுங்க. பாரதி, வாய் அடக்கி பேசு. ஏதாவது தேவையில்லாதது பேசுன அம்மா கண்ணத்திலே வச்சிடும் பாத்துக்க. அடங்கி பேசு, இல்ல நானே பொல்லாதவளா ஆயிடுவேன். சரி சரி விடு கமலம், அவ சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு இன்னும் புரியல. புரிய வேண்டிய வயசு வரும், அப்ப புரிஞ்சுக்குவான். விடு, பிள்ளைங்க கிளம்புற நேரத்துல நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம். அமைதியாயிரு. பாரதி, நீ பேசுறது ரொம்ப தப்பு. இப்ப அம்மாவை நான் அடக்கிட்டேன், நீ அடங்கு. சரியா? அடங்கி இருக்கணும். எனக்கு பிடிக்கலப்பா. உனக்கு பிடிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. சரியா? அமைதியாயிரு. சரிம்மா. ஆமா, என்ன நம்ம பையன் மருமகளை வச்ச கண் வாங்காம பாத்துட்டு இருக்கான்? என்ன ஏதாவது சமரசம் ஆகுதா? அட நீங்க வேற, அப்படின்னா எதுவும் இல்லைங்க. ஆனா அவனுக்கு நிலா மேல ஒரு இறக்கம் இருக்கு. அதனால கொஞ்சம் அப்படி பார்த்து பேசி பழகிட்டு இருக்கான். இது கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்திடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா நம்ம பையனை பத்தி தான் நமக்கு தெரியுமே. கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவனாச்சு. மனசை மாத்துவானா மாத்திக்க மாட்டானான்னு தெரியலங்க. பாப்போம் என்ன பண்ணுவான்ட்டு. சரிங்க சார், நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இப்ப ஃபீல் பண்றாளோ? ஐயோ டே அர்ஜுன், உனக்கு அந்த நினைப்பு வருதுன்னா அதுக்கு அவன் என்னடா பண்ணுவான்? அவன் எந்த புடவை கட்டினா உனக்கு என்ன? உன் மனசுல எதுவும் இல்லைல்ல? அப்புறம் நீ எதுக்கு இப்படி எல்லாம் நினைக்கிற? நினைக்காது, கண்ட்ரோலாரு. ஓய், இவ பேர் வேற தெரியலையே. ஏய் நில்ல. சொல்லுங்க சார். என்ன பாரு. ஏய் என்ன பாரு. என்ன சொல்லுங்க சார். டைம் ஆயிடுச்சு. இனி நீ போய் வேற சாரி மாத்திக்கிட்டு இன்னும் டைம் அதிகமாக தான் ஆகும். பரவாயில்ல, இந்த சாரியில இரு. வா போலாம். நான் உன்னை பார்க்காம இருந்துக்கிறேன். அப்ப எனக்கு எதுவும் தோணாதுல்ல. வா போலாம். இல்ல சார், பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம், நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, இருக்கட்டும். வா, நான் நினைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ? நான் நினைக்காம இருந்துக்கிறேன். வா போலாம். சார், நிஜமா தானே சொல்றீங்க? அப்புறம் போகும்போது திட்ட மாட்டீங்கல்ல? அது எப்படி? என்னமோ நான் திட்டுறதுக்கு பயப்படுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறேன். கூட தான் நல்லா வாய் அடிக்கிறல்ல. அப்புறம் என்ன, எல்லாரும் உன்னை பாவம் பாவம்னு சொல்றாங்க. நீ பாவமா இல்லையான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். முகத்தை பாரு, அப்படியே பாவம் போல வச்சிருக்க. நான் என்னமோ திட்டி என்னமோ பயப்படுற மாதிரியே. இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லடி? அது அது என் ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படிதான் சார். அதனாலதான் ஜனங்களாம் என்னை பார்த்து பாவம்னு நினைக்கிறாங்க. சரி விடுங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு அப்படி ரியாக்ஷன் கொடுக்கல, எனக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதான். சரி, இப்போ உங்களுக்கு இந்த சாரினால எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, போகலாமா? எனக்கு ப்ராப்ளம் தான், இருந்தாலும் என்ன பண்ண, நான் நினைக்காம இருந்துக்கிறேன். வா போலாம். அர்ஜுன், என்னப்பா ரெடி தானே? கிளம்புறீங்களா? ஆமாம்மா, ரெடியாக தான் இருக்கும். கிளம்ப வேண்டியதாம்மா. சரி அர்ஜுன். அம்மாடி மருமகளே, நீ முன்னாடி போமா. அர்ஜுன் வருவான், லக்கேஜ் எடுத்துட்டு வருவான். நீ போமா. சரிங்க அத்தை, நான் போறேன். அம்மா, அவ போய் வெளியில என்ன பண்ண போறான்? இருங்க, நான் போய் கார் எடுக்கணும்ல, அது வரைக்கும் உள்ளே இருக்கட்டும். எதுக்கு வெளியில வந்துட்டு? நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். அதுக்கு இல்ல அர்ஜுன், நான் உன்கிட்ட ஒன்று பேசணும். அதுக்காக தான் அவளை போக சொன்னேனே. சரி, அவ இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, அவ முன்னாடியே சொல்றேன். அர்ஜுன், உனக்கு 1000 கோவம் இருக்கலாம், அது நம்ம வீட்டோட வச்சுக்க. இப்போ நீ போகிறது உன் மாமியார் வீட்டுக்கு. அங்கே போய் யார்கிட்டையும் எந்த கோவத்தையும் காட்டிடாத. நீ காட்ட மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன்ப்பா. யாரையும் எதுவும் பேசுறாத, மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசுறாத. சரியா? நீ பேச மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு பயம்டா. அதுக்கு தான் சொல்கிறேனே. அர்ஜுன், கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. என் மருமக ரொம்ப பாவம்டா, அவளுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆமாம்மா, என்னமோ தெரியல, இவளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தான் தோணுது. கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணுவேன், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவேன். அர்ஜுன், சொல்லுங்கம்மா. அதான் அர்ஜுன் சொன்னேன்ல, அது படி கொஞ்சம் நடந்துக்கப்பா. அம்மா, நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது. போதுமா? அது போதும் அர்ஜுன், அது போதும். தங்கப்பிள்ள சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வரணும். சரியாம்மா? என்னது தங்கப்பிள்ளையா? அது சரி. அம்மா என்னடா மருமக, அப்பா என்னடா தங்கப்பிள்ள. இவ பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியலையே. இவகிட்டே கேட்கலாமா? சரி, கார்ல போறோம்ல, அப்ப இவகிட்டே கேட்டுருவோம். வேற வழி, இவகிட்ட தான் கேட்டு ஆகணும். சரிம்மா, நேரம் ஆகுது, கிளம்பட்டுமா? கண்டிப்பா மாமா, சந்தோஷமா போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா தங்கப்பிள்ள, என் நண்பனை கேட்டதா சொல்லு. அவர் பேரு உஷாரா ஒரு நாள் வந்துட்டு ஓடிட்டாரு. அடிக்கடி வரணும்னு சொன்னேன்னு சொல்லுமா? சரியா? அது சரி மாமா. அப்ப நீங்க எப்ப வருவீங்க? நீங்க இன்னும் அந்த பக்கமே வரல. எங்க வீடு எப்படி இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்களும் எங்க வீட்டுக்கு வரணும்ல மாமா. நீங்க, அத்தை, பாரதி எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க மாமா. உங்க வீட்டுக்கா? உங்க வீட்டுக்குலாம் வரணும், நீங்க கூட தாலி எடுத்து கிடையாது.
நீ போறனா நீ மட்டும் போய்க்க. இதுக்கு தேவையில்லாம எங்களெல்லாம் கூட்டிட்டு இருக்க. லட்டு என்ன உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? பின்ன என்னன்னா அவங்க வீட்டுக்கு நம்மளெல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க. எனக்கு நீங்க போறது விருப்பம் இல்ல. இதுல நாங்க வேற வரணுமா? எங்க வீடு அப்படியே அரேஞ்ச் பண்ண பாருங்க. நம்மளா போய் இருக்கிறதுக்கு சீ, இவங்க எங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. அண்ணா நீங்க எதுக்கு நான் போறீங்க? அவங்க வீடு எப்படி இருக்குமோ என்னமோ. நீங்க போகாதீங்கண்ணா. போறதுனா அவங்க மட்டும் போகட்டும். நீங்க எங்க போகாதீங்க. நீங்க இங்க இருக்க வேண்டியதுன்னா. பாரதி ரொம்ப பேசிட்டு இருக்க. வாயை உடச்சு எடுத்துட்டு நினைச்சுக்கா. அமைதியா இரு. பாரதி வீணா அம்மா கிட்ட உதவ வாங்காம இருக்க மாட்டேன் அப்படித்தானே? செல்லம்மா வளர்ந்துட்டேன், கை வச்சது கிடையாது. பாத்துக்கா, கை வைக்கிற மாதிரி நடந்துக்காத. அண்ணா அம்மா அப்பா என்ன சொன்னாலும் சரி, எனக்கு நீ போறது பிடிக்கலண்ணா. தயவு செஞ்சு போகாதீங்கண்ணா. இப்ப கூட ஒண்ணு குறைஞ்சிடல. போறதுனா அது மட்டும் போட்டும். நீங்க போகாதீங்கண்ணா. நீங்க இங்கே இருங்க. லட்டு டூ மச்சா பேசிட்டு இருக்க. ஏற்கனவே நான் 1 or 2 டைம்ஸ் உனக்கு வார்ன் பண்ணியிருக்கேன் இப்படி பேசக்கூடாதுன்னு. இதுவே லாஸ்டா வச்சுக்கோ. நான் உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன், அதனால இப்பவும் வாயில சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசுனதை நான் பார்த்தேன், உன் அண்ணனா இருக்க மாட்டேன். பாத்துக்க. சார் நமக்கு டைம் ஆகுது. நம்ம கிளம்பலாம் சார். எதுக்கு சார் வீணா பிரச்சனை? வாங்க போலாம். என்ன ரொம்ப நடிக்கிறியா? அதான் எங்க அண்ணனை ஏத்தி விட்டுட்டியே, அப்புறம் என்ன நடிச்சிட்டு இருக்க? எங்க அண்ணன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதே கிடையாது. இப்ப இந்த மாதிரி பேச வச்சுட்டல. சீ, மூஞ்ச பாரு. நல்லா நீ வந்த நாள்ல இருந்து எங்க வீடாவே இல்ல. எங்க அம்மாவை மாத்தின, அப்புறம் அப்பாவை மாத்தின, இப்போ அண்ணனையும் சேர்த்து மாத்திட்ட. அப்படிதானே? நீ ஏன் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு இருக்கு. எங்க பிரியா நீ வந்திருந்தாதான் இந்த வீடாவே இருந்திருக்கும். நீ வந்ததும் இந்த வீடாவே இல்ல. எனக்கு யாரையுமே பிடிக்கல. தயவு செஞ்சு போறேன்ல, அப்படியே உங்க வீட்டோட போயிடு. எங்க அண்ணனை மட்டும் அனுப்பி விட்டு நீ இதோட இந்த வீட்டு பக்கமே வராத. நீ இங்க வந்தாலே எனக்கு பிடிக்கல. நீ வந்துடவே வந்துடாத. எனக்கு எங்க பிரியா நீ தான் வேணும். அண்ணா தயவு செஞ்சு இதை கூட்டிட்டு போய் அங்கேயே விட்டுங்கண்ணா. நீங்க மட்டும் வாங்கண்ணா. லட்டு என்ன பேசிட்டு இருக்க நீனு? தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த மாதிரி தேவையில்லாம மரியாதை இல்லாம இன்னொரு வாட்டி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதுதான் லாஸ்ட். நீ இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசுறத நான் கேட்டேன், லட்டு நல்லா இருக்காது சொல்லிட்டேன். எனக்கு இந்த வீட்டுல யாரையுமே பிடிக்கல. எல்லாரும் வேற மாதிரி மாறிட்டீங்க. எனக்கு இங்க யாரையுமே பிடிக்கல. நான் போறேன். அது செய் முதல்ல போயிட்டோல. நீங்க கூப்பிட்டது ஏ தப்புதான். இந்த இடத்துல இருந்து முதல்ல காலி பண்ணு. போயிட்டால. எவ்வளவு ஒருத்திக்காக என்ன நீங்க திட்டிட்டு இருக்கீங்களா ஆளாளுக்கு? அது சரி, இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாரும் என்ன விரோதி மாதிரி பாக்குறீங்க. என்ன எவ்வளவு செல்லமா பாத்தீங்க. இப்ப எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்கல்ல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் இங்கிருந்து போயிடுவேன். பாருங்க. நாளைக்கே கிளம்பு சரியா? போங்க, நான் போறேன். அம்மாடி, அவ இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு தப்பா எடுத்துக்காத. அவ நல்ல பொண்ணுதான். ஏதோ கொஞ்சம் கோவத்துல. அத்தை அவ என்ன பண்ணுவா? சின்ன பொண்ணு தானே. அவ மனசுல வேற என்னமோ நினைச்சிருந்திருக்கான். இங்க எல்லாமே வேற மாதிரி மாறிடுச்சுல்ல. அதை அவளால ஏத்துக்க முடியல அத்தை. அதான் அந்த கோவத்தை தான் இப்படி காமிச்சிட்டு இருக்கா. என்னால அவளை புரிஞ்சிக்க முடியுது. பரவாயில்ல அத்தை, கூடிய சீக்கிரம் மாறும்னு நினைப்போம். இல்லைண்ணா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். கிளம்பலாங்க. கிளம்பலாம். அம்மா கிளம்புறேன் சொல்லிடுங்கம்மா. நான் கிளம்புறேன். அது சரி சரி தங்கப்பல, பத்திரமா போயிட்டு வாம்மா. அப்புறம் எங்க வீட்டு பையனையும் பத்திரமா பாத்துக்கம்மா. என் நண்பனையும் நான் கேட்டதா சொல்லு. நான் கண்டிப்பா வீட்டுக்கு வரேன்னு சொல்லு சரியா? கண்டிப்பா மாமா. நீங்களும் அத்தையும் ஒரு நாள் கண்டிப்பா வரணும். வாங்க. சரி மாமா, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. என்ன சார், எதுக்கு இப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல 2 நாள் தானே இருக்க போறோம் உங்க வீட்டுல. ஆமா சார், 2 நாள் தான். 2 நாள் தான். அது முடிச்சிட்டு உடனே வந்துடலாம் சார். ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? 2 நாளுக்கு எதுக்கு இவ்வளவு லக்கேஜஸ்? 2 மாசம் இருக்க போற மாதிரி இத்தனை தூக்கி வச்சிருக்க? ஐயோ சார், இதெல்லாம் நான் வைக்கல. அத்தை தான் அம்மாக்கு என்னமோ கொடுக்கணுமாமா, அதெல்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது. என்னோட லக்கேஜ்னு பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. உங்களது கூட நான் என்னன்னு பார்க்கல நானு. அது சரி, லக்கேஜ் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நீ எங்க உட்காருவ? அது எனக்கு கொஞ்சோண்டு இடம் கிடைச்சா கூட போதும். நான் ஒரு ஓரமா உட்காந்துப்பேன். பேக் சீட்லயே ஒரு ஓரமாவே உட்காந்துக்கிறேன் சார். அதெல்லாம் வேண்டாம். பேக் சீட்ல உன் லக்கேஜ் வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வந்து உட்காரு. இல்ல சார், பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி கூட உட்காந்துப்பேன். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? பரவாயில்ல, இருக்கட்டும், நான் அட்ஜஸ்ட் பண்ணி கூட உட்காந்துக்கிறேன். அது சரி, இவ ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்ததான் ஏதாவது பேச்சு கொடுக்க முடியும். அப்பதானே இவ பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சுக்காம நான் எப்படி உன்னை கூப்பிடுறது? இப்போ உங்க வீட்டுக்கு வர போறோம். அங்க நான் யாருன்னு கூப்பிடுவேன் உன்னை தவிர? அதுக்காகவாது உன் பேர் என்ன தெரிஞ்சுக்கணும்ல. இங்க பாரு, சொல்றேன்ல, சொன்னா கேளு. ஆர்வி பண்ணிட்டு இருக்காது. வந்து ஃப்ரெண்ட்ல உட்காரு. லக்கேஜ் எடுத்து பேக் சைட் போடு. வா. சரி சரி சார், போலாம் சார். என்ன ஆல் இண்டியா ரேடியோ ஆஃப்ல இருக்கோ? எப்பவுமே ஏதாவது தொண பேசிக்கிட்டே இருப்பான். இப்ப என்ன அமைதியா இருக்கான்? அது சரி, இவகிட்ட இப்ப பேரு கேட்கலாமா? பேரு கேட்டா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாலாம். அது சரி, கல்யாணம் ஆகி 3வது நாள்
இப்பதான் பேரே கேட்கறானே அப்படின்னு நினைச்சிட்டா இல்ல வேண்டாம். இவகிட்ட பேர் கேட்கறத விட அமைதியா இருக்கிறதா நல்லது. அதுக்கு வேற பெருசா எஸ்ஸேவா எடுத்து பேசுவா. வேண்டாம் வேண்டாம், நம்ம பேரை கேட்காம இருக்கிறதா நல்லது. அதான் அவன் வீட்டுக்கு தானே போறோம். எப்படியும் அவன் அம்மா அப்பா தம்பின்னு இருக்காங்களே, எல்லாரும் கூப்பிடுவாங்களே, அதை வச்சு தெரிஞ்சுப்போம். இவகிட்ட கேட்டு இப்ப நம்ம நோஸ் வாங்க வேணும். சார் சார் இன்னும் பக்கத்துல தானே இருக்கேன், பொறுமையாவே கூப்பிட வேண்டியது தானே. இல்ல சார், முதல்ல பொறுமையா தான் கூப்பிட்டேன். நீங்க திரும்பலல, ஒருவேளை காதல விழலையோ என்னமோன்னு அதோட கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டேன். ரொம்ப சத்தமா கூப்பிட்டுட்டேன்னா என்ன? எதுக்கு கூப்பிட்டேன் அதை சொல்லு. இல்ல சார், நீங்க முன்ன பின்ன எங்க வீட்டுக்கு வந்தது இல்ல, அப்ப உங்களுக்கு வழி தெரியாதுல்ல, அதான் வழி சொல்லலாமேன்னு கூப்பிட்டேன் சார். உங்களுக்கு எப்படி போகணும்னு வழி தெரியாதுல்ல, நான் வழி சொல்லட்டுமா? அப்புறம் நீ தான் வழி சொல்லணும். சொல்லட்டுமானா என்ன அர்த்தம் சொல்லு, எங்க எப்படி போகணும்னு. இவ்வளவு நேரம் அமைதியா தானே வந்தீங்க, அப்ப வழி கேட்கவே இல்லையே. நானும் அமைதியா இருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க? ஷப்பா கடவுளே. சரி, நான் ஏதோ ஞாபகத்துல அமைதியா இருந்துட்டேன். வழியை நீ சொல்லு, நான் அந்த ரூட்ல போறேன். சரிங்க சார். நீங்க என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் குரோம்பேட் போங்க. குரோம்பேட்டுக்கு வழி தெரியுமா? ஏய், என்ன இல்ல இல்ல, குரோம்பேட்டுக்கு நீங்க முன்ன பின்ன போயிருக்கீங்களான்னு தெரியாதுல்ல சார், அதுக்காக தான் கேட்டேன். நீங்க முறைக்கிறதுல தெரியுது உங்களுக்கு குரோம்பேட் தெரியும்னு. குரோம்பேட் ராதா நகர் மெயின் ரோடு, அங்க போங்க சார். அங்க தானே போகணும். அமைதியா வா, நான் கூட்டிட்டு போறேன். எப்ப பாரு ஒரு குரோம்பேட்டு தானே, அங்க போலாம். அமைதியா வா. அமைதி எப்படி வர முடியும்? நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டியவ, எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பேன். டேய் விச்சு, என்னடா இதெல்லாம், நம்ம எப்படி இருக்க வேண்டிய ஆளு, இப்படி ஒரு உம்மனா முஜி ஊர்க்கா ஜாடிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. ச்சே, என்ன பண்றா இந்த நீலா? ஃபோன் பண்ணா பிக் பண்ணவே மாட்டேங்கிறான். அப்படி என்ன அவளுக்கு பிஸியாவா இருக்கும்? எப்படியும் வெட்டியா தானே இருப்பான். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை அர்ஜுனும் அவளும் சேர்ந்துட்டாங்களா? சே, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அர்ஜுன் என்கிட்ட பேசுறதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அர்ஜுனால நிலாவை ஏத்துக்கவே முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எதனால இவன் ஃபோனை பிக் பண்ணவே மாட்டேங்கிறான்? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான்? இல்ல, நான் எப்படியாவது நிலாவை காண்டாக்ட் பண்ணணும். நிலாவை காண்டாக்ட் பண்ணி அவகிட்ட நான் பேசணும். நிலா கிட்ட பேசினா மட்டும்தான் என்னோட லைஃப்பை நான் வாழ முடியும். இல்லைனா என் லைஃப்பை நான் இழந்துருவேன். கண்டிப்பாக என்னால் அது முடியாது. என்னால் அர்ஜுனை விட்டுட்டு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது. பிரியா, உள்ள வரலாமா? விஜய், வா வா. எதுன்னு உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். வா உள்ள வா. தேங்க்ஸ் பிரியா. டேய், என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஓகே வா உட்காருடா. இட்ஸ் ஓகே பிரியா, இருக்கட்டும். அப்புறம் நீ எப்படி இருக்க? இப்போ உனக்கு எல்லாம் ஓகேவா? இல்ல விஜய், எனக்கு எதுவும் ஓகே இல்லை. எல்லாமே தனக்கெல்லாம் மாறிடுச்சு பார்த்தியா? எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு விஜய். யார்கிட்ட சொல்லி அழறதுன்னே தெரியல. இப்போ எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது விஜய். எனக்கு என்ன சொல்றது, எப்படி நடந்துக்கிறது, எனக்கு எதுவுமே புரியல விஜய். பிரியா, எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்? அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ ரிலாக்ஸாக இரு. எதுக்கு மறுபடியும் நடந்ததே நினச்சிட்டு இருக்கான். அதை நினச்சிட்டே இருந்தா மைண்ட் அப்செட்டாக தான் இருக்கும். நீ அதுலேருந்து வெளியில் வா. ஆனால் முடியல விஜய். அது எப்படி என்னால் முடியும்? நீ சொல்லு. என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. எல்லாமே தனக்கெல்லாம் மாறிடுச்சு. எனக்கு இதை நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய். சாரி பிரியா, அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டை பற்றி நான் இப்போ பேசி உன்னை ஞாபகப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. அப்படிலாம் இல்லை விஜய். எனக்கும் யாரோட ஆறுதலாவது வேணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஒரு ஃப்ரெண்டா நீ எனக்கு ஆறுதலாக இருப்பியாடா? என்னடி எப்படி கேட்டுட? ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இல்லடி, லைஃப் லாங் உன்னோட புருஷனா, உன்னோட காதலனா, உன் நண்பனா, எல்லாமும் நான் உனக்கு ஆறுதலாக இருக்கணும்னு நினைக்கிறேன்டி. ஆனால் நீ அர்ஜுன் நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னால் என்னடி பண்ண முடியும்? சரி, என்னால் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்க முடியும். என்ன பிரியா இப்படி கேட்டுட்டா? கண்டிப்பா உன்னோட ஒரு நல்ல நண்பனா லைஃப் லாங் நான் உன் கூட ட்ராவல் பண்ண பிரியா. நீ கவலைப்படாத, எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன். தேங்க்ஸா விஜய், உண்மையாக சொல்கிறேன். ஏதோ இப்போ கொஞ்சம் மனசு லேசான மாதிரி ஒரு ஃபீல். விஜய், நீ கேஸ் விஷயமா தான் வந்திருக்கியா? இல்லை பிரியா, ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கணும் தான் வந்தேன். அப்புறமா நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு தான் இதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ இது பேசக்கூடிய நேரம் இல்லை. இருக்கட்டும் பிரியா, நீ ரிலாக்ஸ் ஆகு. நம்ம பொறுமையாக இந்த கேஸை பற்றி பார்த்துப்போம், ஓகேவா? சரி, அப்படின்னா இல்லை விஜய், நான் இதை பார்க்குறேன். விஜய், என்னை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போறியா? எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும். நம்ம வெளியில் போகலாமா? ஏய்,
இப்படியெல்லாம் நீ கேட்க மாட்டியான்னு எத்தனை நாள் கனவு கண்டிருக்கேன்டி. இப்போ நீ கேட்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன அந்த சந்தோஷத்தை என்னால் வெளிக்காட்ட முடியலடி. எல்லாமே உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கேன்டி. எனக்கும் உன்கிட்ட என் சந்தோஷத்தை வெளிக்காட்டணும்னு தோணுதுடி. ஏய் என்ன இப்படி கேட்டுட்டா? வா, வெளியில தானே, எங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லு, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். வா. தேங்க்ஸ் டா. ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, வந்துடுறேன். நீ வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஓகே விஜய். திருவிழி உனது, இமைகளும் உனது, கனவுகள் மட்டும் எனதே எனது. நாட்கள் நீளுதே, நீ எங்கோ போனதும் நெருக்கமாக நிற்க துணிச்சலும் இல்லை. விட்டு விலகி நடக்க மனம் வரவில்லை. அடடா அடடா காதல் அழகிய தொல்லை. அடி உன்னை காணத்தான் நான் கண்கள் வாங்கினேன். உன்னோடு சேரத்தான் என் உயிரை தாங்கினேன். விஜய் விஜய். சொல்லு பிரியா. சாரி, ஏதோ திங்கிங்ல இருந்துட்டேன். சொல்லு பிரியா. என்னை விட பலமான திங்கிங்ல இருக்க போல இருக்கே. என்ன வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? சேச்சா, நத்திங் பிரியா, அப்படிலாம் எதுவும் இல்லை. இது வேற திங்கிங். சரி, எந்த விட நீ சொல்லு. என்ன இப்போ என்ன உன் நிலைமை? எதுக்கு நீ எதோ நினைச்சு யோசிச்சுட்டு இருக்க? அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ண பிரியா. முடியல விஜய். ஏன் விஜய், நான் தான் தப்பு பண்றேனா? எல்லாரும் என்ன நான் தான் தப்பு பண்றேன்னு சொல்றாங்க. அம்மா அப்பா, ஈவன் அர்ஜுன் கூட. நேற்றுக்கு அர்ஜுனை மீட் பண்ணேன். அர்ஜுன் இன்னமும் மாறாம இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் மாறிட்டாருன்னு எனக்கு தோணுது விஜய். என்ன பிரியா சொல்ற? நேற்று அர்ஜுன் சார் மீட் பண்ணியா? ஆமா விஜய், நேற்று நான் அர்ஜுனை மீட் பண்ணேன். அதுவும் நானா கூப்பிட்ட பிறகுதான் வந்தாரே. அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பார்க்கணும்னு என்னமே இல்லை போல இருக்குன்னு நினைக்கிறேன். பிரியா சரி, அர்ஜுனை மீட் பண்ணி என்ன பேசுன? ஹாய் அம்மா, அக்கா வந்துட்டாமா. ஆமா விஜய், நீ பொண்ணு மாப்பிளையும் வந்துட்டாங்க. சார் இதுதான் எங்க வீடு. அங்க பாருங்க, அம்மா அப்பா தம்பி எல்லாரும் வெளியில நிக்கிறாங்க. இப்படியே ஓரமா நிறுத்திக்கோங்க சார். ஏய் ஹீரு, நிறுத்தின பிறகு இறங்கு. அப்படி குதிச்சிடாத, உங்க வீடு தான் தெரியுது. சந்தோஷத்துல குதிச்சிடாத. அப்படின்னு ஒண்ணும் குதிக்க மாட்டேன், நின்ன பிறகு தான் இறங்குவேன். தெரியுது. ஆர்வத்துல குதிச்சாலும் குதிச்சிருவேன்னு நல்லாவே தெரியுது. நிறுத்திட்டேன், இப்ப இறங்கிக்க. மாப்பிள வாங்க, மாப்பிள வாமா. வாங்க மாப்பிள, வாங்க. மாமா என்ன அங்கே நின்றுட்டு இருக்கேன்? வாங்க. டே விச்சு, போ, நீ போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கலாம். சரிப்பா. அக்கா வாக்கா. வாங்க சார். சார், எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நீ வராம இருந்துருவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீ எப்படியோ வந்துட்ட. ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா வந்ததுக்கு. விச்சு, நான் கூட எங்க வர முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன்டா. ஆனா அவதான் எப்படியோ கூட்டிட்டு வந்தாரே. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறமா சொல்லலாம். இப்ப கொஞ்சம் கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வர வழியிலலாம் நான் நிறைய தொலைன்னு பேசிட்டேன்னு கொஞ்சம் காண்டில் இருக்காரு. அப்புறமா பேசிக்கலாம். அதுல நீ பேசி சமாளிச்சிரு, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. நீ சமாளிச்சுப்ப. அப்புறம் அக்கா நீ வாக்கா, நம்ம உள்ள போலாமா? வச்சுக்கண்ணா, இங்க பாருடா, நீ போய் அம்மா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு வா. அதுக்குள்ள அக்காவும் மாமாவும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரட்டும். இப்பதானே வந்திருக்காங்க, அவங்க போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரட்டும். நீ போய் நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துருப்போ. அம்மா என்னம்மா இவனுக்கு வேலை வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இவன் என் கூடவே இருக்கட்டும். நானே 2 நாள் தான் இருப்பேன். இதுலயே எதனால வேலை சொல்லி அவனை அனுப்பிடாதீங்க. அவன் என் கூடவே இருக்கட்டும். அப்படி இல்லம்மா, வச்சு கொஞ்சம் கடைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குமா. போயிட்டு வந்துடும், உடனே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீ அவன் கூடவே பேசிட்டு. இங்க பாரு, மாப்பிள்ளை நின்றுட்டு இருக்கார்ல, போ மாப்பிள்ளைய ஒரு ரூம் கூட்டிட்டு போ. அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகட்டும். போமா. ஆமாம்மா, நீ மாப்பிள்ளைய ஒரு ரூம் கூட்டிட்டு போ. அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் வரல. போமா. சரிப்பா, இந்த கூட்டிட்டு போறேன்ப்பா. இந்த விச்சு கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வா. என்ன நான் அதுக்குள்ள முகம் கை கால்லாம் கழுவிட்டு ரெடியா இருக்கேன். நம்ம 2 பேரும் நிறைய பேசலாம். நான் உங்ககிட்ட நிறைய சொல்றதுக்கு இருக்கடா, நிறைய வச்சிருக்கேன். அதனாலதான் சீக்கிரம் வந்துரு. என்ன? சரிக்கா, நான் உடனே வந்துடுறேன். அம்மா எதுவும் நான்வெஜ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க, அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். சரியா? அதுக்குள்ள நீயும் ரெடி ஆகிரு. சரி, சீக்கிரம் போயிட்டு ஓடியா. போமா, மாப்பிளைய ஒரு ரூம் கூட்டிட்டு போ. குடிக்க ஏதாவது கொண்டு வரேன், நீ கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. வாங்க சார், இப்படி கதை போகணும். சரி போ சார். அங்கதான் ரெஸ்ட் ரூம் இருக்கு, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். நீங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அதுக்குள்ள
வெளியில போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இங்க பாரு, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ எங்கேயும் போகாத, நீ இங்கே இரு. ஏன்னா நான் இங்க யார்கிட்டயும் அவ்வளவா பேசிக்க மாட்டேன், அதனாலதான். ப்ளீஸ் கோச்சுக்காத. ஆ சரிங்க சார், புரியுது. நான் இங்கேயே இருக்கேன். ஆனால் விச்சு வந்தால் மட்டும் கொஞ்ச நேரம் விச்சு கூட போய் பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் சார். அதுக்கு மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. மற்ற டைம்ல நான் இங்கே இருக்கேன். சரி, அதுக்குன்னு ரொம்ப நேரம் அவன் கூடவே இருந்துடாத. நான் எங்க இருக்கணும் கொஞ்சம் அங்க நீயும் இரு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்கு, அதுக்கு தான் சொல்றேன். தப்பா எடுத்துக்காத. சரி சார், நான் தப்பாலாம் எடுத்துக்கல சார். நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் வந்ததே பெரிய விஷயம். அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக செய்கிறேன் சார். இப்போ நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து தரேன். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அம்மாவை குடிக்க கொண்டு வர சொல்கிறேன் ஏதாவது. தேங்க்ஸ். ஐயோ, இப்படி எவ்வளோ நேரம் நம்ம தேவடு காக்குறது? இவர் வேற எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே இருன்ட்டாரு. நான் இதுக்காகவா அம்மா வீட்டுக்கு வந்தேன்? ஐயோ, விச்சுக்கிட்ட கூட ரொம்ப நேரம் பேசலையே. விச்சு வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவர் தான் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்காரு. இந்த கேப்ல நம்ம போய் விச்சு கூட பேசிட்டு வந்தா என்ன? இதான் கரெக்டான நேரம். நிலா, ஓடிடு. அக்கா அக்கா, அட செவுட்டு அக்கா. டேய் விச்சு, அக்கா வா, நம்ம கீழே போலாம். கீழே ஒன்று வந்திருக்கு, உனக்கு நான் வாங்கி தரேன். வா, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்திருக்கு. வாக்கா. எனக்கு பிடிச்சதா? என்னதுடா? நீ வா, ஏன் வந்ததா தெரியும். இங்க நின்றுட்டே கேட்காத, நீ வா. டேய், இங்க இவர் இருக்காரேடா. அதான் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் அப்படியே பண்ணிட்டே இருக்கட்டும். நீ வந்துரு. நைஸா ஓடி வந்திருக்கான். சரி சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். சீக்கிரம் வாக்கா, போயிட போகுது. வரேன்டா, அவசரப்படாத. நான் வர சத்தம் கேட்டு நிமிந்துட்டாருன்னு என்ன பண்றது? அமைதியா இரு, வரேன். அப்பாடா, டேய் வச்சுக்கண்ணா, ஓடிடுவோம். ஆமாக்கா, இதான் கரெக்டான சமயம். ஓடிடுவோமா? ரெடி, ஜூட் 1 2 3, ஓடியா, எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகே, இதோட முடிஞ்சது. இதோட இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். பாவம், இவன் நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சார், அடி பாவி, எங்க போனா இவன்? ஆளைய காணும். அடி பாவி, இவன் நின்றுட்டு இருக்காளேன்னு அவசர அவசரமா வாக்க முடிச்சான். அதுக்குள்ள என்னை விட்டுட்டு எங்கே போயிட்டான்? எங்கே போகாதடின்னு சொன்னேன், அதுக்குள்ள விட்டுட்டு போயிட்டான். எங்க போயிருக்கான்னு தெரியலையே. எங்க போனோம்? நானும் எவ்வளவு நேரமா எங்கேயே சுத்திட்டு இருக்கிறது. இப்ப என்ன பண்றதுன்னு கூட தெரியல. இவள எங்கேயும் போகாததானடி சொன்னேன், அதுக்குள்ள விட்டுட்டு போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. அது சரிடா அர்ஜுன், இது மாதிரி தானே அவளுக்கும் நம்ம வீட்டுல இருந்திருக்கோம். ஆனா அவளை ரூமை விட்டு வெளியில போடின்னு விரட்டிட்டு இருந்தோம். அவ பாவம், நல்ல வேலை நம்ம வீட்டுல அம்மாவாவது அவகிட்ட நல்லா பேசினாங்களே. அப்பா அவர் வேலையை பார்ப்பாரு. பாரதிக்கு சுத்தமா இவளை பிடிக்காது. அவளும் என்ன பண்ணுவா, நம்மளையாவது இங்க இவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா இவளுக்கு நம்ம வீட்டுல அப்படி எதுவும் இல்லைல்ல. ஆனா அப்படி இருந்தும் நம்ம வீட்டுல இவ எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டா. நம்மளால கொஞ்ச நேரம் இப்படி நிற்க முடியலையே. எங்க போனான்னு தெரியலையே. இவள எங்க போனோம்? இவன் நமக்கு வேற பசிக்குது. இவன் வந்தாவது அவகிட்டயே வாய் திறந்து கேட்கலாம். இவன் எங்க போனான்னு தெரியலையே. சரி, அப்படியாவது எட்டி பார்ப்போம், எங்கேயாவது தெரியலான்னு. எப்படிக்கா, இதுக்குதான் கூப்பிட்டேன். உனக்கு குல்ஃபின்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வண்டி வந்ததும் உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு வரணுமேனு ஓடி வந்தேன். இங்கேருந்து வாங்கி மேலே எடுத்துட்டு வரதுக்குலாம் கொஞ்சம் மெல்ட் ஆயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த அண்ணனை நிறுத்தி உன்னை மேலேருந்து கூட்டிட்டு வந்தேன். எப்படி? ரொம்ப நல்ல வேலை பண்ணடா. நான் கூட இதெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்டா. எதுவுமே ஒரு ஐஸ் வண்டி கூட போக மாட்டீங்கன்னா பாத்துக்க. அப்படியே போனாலும் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூச்சமா இருக்குடா. நல்ல வேலை நீ வந்ததும் இதை வாங்கி கொடுத்த, ரொம்ப தேங்க்ஸ். விச்சு, இன்னும் 4-5 வாங்கு, நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம். கண்டிப்பாக்கா, 4-5 என்ன 10-15 கூட வாங்குறேன். நீ இங்கே இரு, நம்ம பொறுமையா சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாம். நல்லா இருக்குல்லக்கா? ஆமாண்டா விச்சு, செம்ம டேஸ்டா இருக்கு. நீ இன்னும் வாங்கு, நம்ம நிறைய சாப்பிட்டு போவோம். ஓட்டி பாவி, இங்க ஒருத்தன் நம்ம மூணு விட்டுட்டு போனோமேன்ற நினப்பு இல்லாம ஐஸா சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுலயும் நிறைய இங்க ஒருத்தன் பசையில இருக்கானே, அவனை என்ன ஏதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கோம், அந்த ஒரு நினைப்பே இல்லைல்ல. அடி உன்னை எங்க வீட்டுல என்ன பண்ணுமோ அதுக்காக நீ ரிவெஞ்ச் எடுக்கிறியோ? சிச்சி, அப்படிலாம் நீ எடுக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் நமக்கும் பசிக்குது. ஐஸா சாப்பிட்ற இரு. டேய், இப்படிலாம் விசில் அடிச்சு அவ காதல விழாது. அவளை கூப்பிடுவோம். ஆமா, கடைசி இருக்கிற பேர் என்னன்னு தெரியலையே. என்னன்னு கூப்பிடுறது? அக்கா, நீ போவாத வீட்டுக்கு, நீ இங்கேயே இரு. இதுதான் நல்லா இருக்கு, நீ எங்கேயும் போயிடாத. அது சரிடா விச்சு, எனக்கு அந்த ஆசைதான்.
இங்கேயே இருக்கணும்னு தான் தோணுது. ஆனா அங்கேயும் போகணும்னு தோணுதுடா. அக்கா என்ன சொன்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். அது ஒண்ணும் இல்லடா. அக்கா நீ என்னமோ என்கிட்ட மறைக்கிற. வீட்டுக்கு போறதுக்குள்ள கண்டிப்பா சொல்லிடுவேன். நான் சொல்ல வச்சிருவேன். நீ சொல்லணும், சொல்லிட்டு தான் போகணும், சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போடா. நீ இன்னும் ஐஸ் வாங்கு. குல்ஃபி குல்ஃபி யாரும் குல்ஃபி குல்ஃபின்னு கூப்பிடுறாங்க. அண்ணே உங்களதான் யாரும் குல்ஃபி குல்ஃபின்னு கூப்பிடுறாங்களே. என்ன அவனை கூப்பிடணும்? ஓடியே குல்ஃபி. அக்கா குல்ஃபின்னு கூப்பிடுறது அந்த அண்ணன் இல்ல, உன்னதான்க்கா, உன்னதான் குல்ஃபி குல்ஃபின்னு கூப்பிடுறாங்கக்கா. என்னையா என்ன எவன்டா குல்ஃபின்னு கூப்பிடுறது? எவன்டா அவன்? அக்கா பார்த்து பேசுக்கா, மரியாதை கொடுத்து பேசுக்கா. அது வேற யாரும் இல்ல. அங்க பாரு, நம்ம பால்கனில பாரு, கொஞ்சம் திரும்பி அண்ணாந்து பாரு. இங்கயா? அங்க என்ன தெரியுது? நீயே திரும்பி பாரு, என்ன தெரியுதுன்னு உனக்கே தெரியும். பாருக்கா. இங்க என்ன தெரிகிறது? ஓய் குல்ஃபி, ஓய் குல்ஃபி, மேல வா. நானா? நீ தாண்டி குல்ஃபி, மேல வாடி. வரேன், இதோ வந்துடுறேன். அக்கா நீ சீக்கிரம் போக்கா, நான் இங்க காசெல்லாம் கொடுத்துட்டு வரேன், நீ போக்கா. விச்சு, அந்த மனுஷனை நான் மேல விட்டுட்டு வந்தது மறந்துட்டேன்டா. மறந்துட்டு போய் ஐஸ்கிரீம்ல முழுகிட்டேன்டா. இப்ப அந்த மனுஷன் கூப்பிடுறாரு, என்ன திட்ட போறாருன்னு தெரியலையே. அக்கா நீ ஒன்று பண்ணு, நீ மேலே போய் வாங்கிட்டே இரு, நான் இங்கே காசு கொடுத்துட்டு பொறுமையாக வரேன்க்கா, நீ போக்கா. அட பாவி, அக்காவை திட்டு வாங்க அனுப்பிட்டு நீங்க காசு கொடுத்துட்டு பொறுமையா வரியா? அதெல்லாம் முடியாது, நீ என் கூட தான் வரணும். வாடா. ஐயோ அக்கா, அது உன் டிபார்ட்மெண்ட், இது என் டிபார்ட்மெண்ட். நீ போ, நான் 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். அதுக்குள்ள நீ எல்லாம் வாங்கிட்டு இருப்பல, 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன், நீ போக்கா. விச்சு, அக்கா ஏற்கனவே நீ தனியா விட்டுட்டு வந்துட்ட, இப்ப அவரே உன்னை கூப்பிட்டுட்டாரு, நீ சொன்ன கீழே போயிடு. ஆமால, நான் போறேன். வரட்டும், அவள குல்ஃபி அடி சாப்பிடுறேன். ஏண்டி இங்க ஒருத்த பசையில இருக்கானே, அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, அவனை சாப்பிட சொல்லணுமே. அதெல்லாம் இல்ல, இவ போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான், அதுவும் 10-15 சாப்பிட போறாளாமா. ஏண்டி அந்த வயிறு என்னடி ஆகுது? அது சரி, குல்ஃபின்னா அவ்வளவு பிடிக்குமா? பாடி குல்ஃபி உனக்கு வச்சிருக்கேன். அடடே வாங்க மேடம், வாங்க வாங்க. என்ன மேடம், என்ன இந்த பக்கம்? ஐயோ, ரொம்ப கோவமா இருக்காரு சார். அது ஒண்ணும் இல்ல சார், சும்மா கீழே. என்னது சும்மா கீழவா? ஏய் ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சரி, உன்னை நம்பிதானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்க ஒருத்தர் சாப்பிட்டானா சாப்பிடலையா, என்ன ஏதுன்னு கேட்டியா? அது என்ன, உனக்கு 10-15 குல்ஃபி வேணுமா? நீயும் தம்பியை மட்டும் அவங்க போய் குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்க ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு அது வேணுமாவது கேட்கணும்னு அந்த ஒரு சென்ஸ் இருந்துதான் குல்ஃபி. அது சரி, எனக்கு வாங்கி தரணும்ன்றது கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இங்க ஒருத்தர் பசியோட இருக்கேனே, அவனை போய் பார்க்கணும்னாச்சும் தோணுச்சா? இல்லங்க, இது உங்களுக்கு தான் வாங்கணும். என்னது இது? இது குல்ஃபி, குல்ஃபி ஐஸ்கிரீம். அது தெரியுது, இது எனக்காக வாங்குனீங்க? ஆமா சார், நானும் விச்சும் சாப்பிடும் போதே முடிவு பண்ணிட்டோம் உங்களுக்கு இது வாங்கணும்னுட்டு. ஆனா நீங்க இதெல்லாம் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களான்னு தெரியாது. அந்த ஐஸ் வண்டி விட்டா அது போயிடுமா, அதான் நாங்க போய் சும்மா ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு உடனே வந்துடலாம்னு நினைச்சேன். அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க பசியா இருப்பீங்கன்னு தெரியும். நீங்க தான் ரொம்ப நேரமா லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்களா, எனக்கு உங்களை கூப்பிட பயமா இருந்தது. கூப்பிட்டா எங்க திட்டுவீங்களோ, நீங்க திட்டுறத அம்மா அப்பா பார்த்துட்டாங்கன்னா சங்கடப்படுவாங்கல்ல, அதனாலதான் நான் எதுவும் சொல்லாம அமைதியா போயிட்டேன் சார். சாரி. இந்தாங்க இந்த குல்ஃபி, நீங்க சாப்பிடுவீங்களா? நானும் குல்ஃபிலாம் சாப்பிடுவேன், ஆனா இப்போ சாப்பிட்ற டைம்ல இப்போ இதை சாப்பிட்டா சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? சார் இது சின்னது தானே, இதெல்லாம் ஒன்றும் பெருசா பசி அடைக்கிறாது. இதெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடுங்க. நீங்க இதை சாப்பிட்டுட்டே இருங்க, நான் அதுக்குள்ள உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறேன். வாங்க சார், அது வரைக்கும் இதை சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போய் உடனே எடுத்து வைக்கிறேன். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ்லாம் வேண்டாம். நீங்க ஐஸ் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அது சரி, போ சீக்கிரம் எடுத்து வை, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐயோ சாரி சார், நீங்க ஒர்க் பண்ணதுனால தான் நான் எதுவும் கேட்காம இருந்துட்டேனே, இல்லைன்னா நான் எப்பயும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பேன் சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இப்போ எடுத்து வை, நான் வரேன். ஓகே சார். ஏய் ஓய் ஓய் குல்ஃபி. அது உங்களுக்கு குல்ஃபி கூட வாங்கி கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு சும்மா குல்ஃபி குல்ஃபின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓய் குல்ஃபி, நான் உனக்கு இதெல்லாம் பண்ணல, எனக்கு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க சார், எதுவும் எடுத்துக்க மாட்டேன், சொல்லுங்க. இல்ல, எனக்கு
உன் பேர் என்னன்னு இது வரைக்கும் தெரியாது. அதான் நீ இப்போ குல்ஃபி சாப்பிட்டு இருந்தோம், குல்ஃபின்னு பேர் வச்சு கூப்பிட்டேன். அதனாலதான் குல்ஃபி குல்ஃபின்னு கூப்பிடுறேன். இதான் விஷயமா சார்? அது சரி, பரவாயில்ல சார். நல்ல வேலை கல்யாணம் ஆகி 3 நாள் வரைக்கும் தான் என் பேர் தெரியாம இருந்திருக்கீங்க. இப்பவே நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. என் பேர் நிலா. நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை துளித்தேனா மலராதிசை. என்ன சார், இப்போ என் பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இனி என் பேர் சொல்லி கூப்பிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நிலாவை விட குல்ஃபி நல்லா இருக்கு. எனக்கு குல்ஃபியை பிடிச்சிருக்கு, நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை குல்ஃபி, நான் வரேன். ஓ அப்படியா, சரிங்க சார். குல்ஃபி எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏது சிங்கு ராஜாதா உனக்கு இப்போ தேதி வைக்க வந்தாரே. ஏ தென்னாட்டு சூரியன் தான் உனக்கு இப்போ மாலையிட வந்தாரே. அடி பச்சரிசி 16 உன்னை இப்போ பொங்க வைக்க போறாரே. உன் கண் ஸ்வீட் செஞ்சீங்களே, எங்கம்மா? இதுவே இவ்வளவு இருக்கு, இன்னும் ஸ்வீட் வரையும் இவ்வளவு. எனக்கு ஸ்வீட் எல்லாம் எதுவும் வேணாண்டி, இருக்கிறத சாப்பிட்டு உள்ள போகணும். இங்க இருக்கவேன்னு ஒரு மாதிரி இருக்குடி. எல்லாரும் சுத்தி என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. இவ வேற என்னடா ஸ்வீட் அது இதுன்னு. ஆமா தேவி, மாப்பிளைக்காக ஸ்வீட் செஞ்சீங்க. ஸ்வீட் எடுத்துனா? ஐயோ ஆமாங்க, கிச்சன்ல வச்சிட்டேன். நீலா நீலா, கிச்சன்ல ஸ்வீட் இருக்குமா? போய் எடுத்துட்டு வரியாமா? மாப்பிளைக்கு பிடிக்குமே தான் செஞ்சு வச்சிருந்தேன், அதை மறந்துட்டு வந்துட்டேம்மா. கொஞ்சம் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல வேலை பண்ணீங்கம்மா. இருங்க, நான் போய் கொண்டு வரேன். குல்ஃபி எனக்கு எதுவும் வேணாம், நீ எங்கேயும் போகாத, இங்கே என் கூடவே இரு. சார் சரி, நான் எங்கேயும் போகல. கையை விடுங்க சார். என்ன நீ சொன்னாரோ கேட்கணும்னு தோணுமே. என்ன சொல்ல இந்த பந்தம் வயசுக்கு வேணுமே.